மாணவிகளுக்கு வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்கறது நியூட்டன் விதிகள் பற்றிய ஒரு உரையாடல். அதில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு சரியான ஒரு கேள்வி தான். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். சரியா? சரி, நியூட்டனுடைய விதிகள் வெக்டர் விதிகள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார். நியூட்டனுடைய இரண்டாம் விதிக்கான ஃபார்முலா தானே இது. ஆனால் இது அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம 3 ஸ்கேலார் சமன்பாடுகளாக பிரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கார்டீசியன் ஆயக்கூறுகளுடைய அடிப்படையில் எழுதும்போது எஃப் வெக்டர் அப்படிங்கிறத எக்ஸ் அச்சினுடைய திசையில், ஒய் அச்சினுடைய திசையில், இசட் அச்சினுடைய திசையில், எக்ஸ் அச்சினுடைய திசையில் ஐ கேப் அப்படின்னும், ஒய் அச்சினுடைய திசையில் ஜே கேப் அப்படின்னும், எஃப் இசட் அப்படிங்கிற இசட் அச்சினுடைய திசையில் கே கேப்னு எழுதலாம். அதே மாதிரி தான் எம்ஏ வெக்டர் அப்படிங்கிறதையும் 3 கூறுகளாக பிரித்து எழுத முடியும். சரியா? இப்போ எப்படி இது வெக்டராக இருக்கிறது ஸ்கேலராக மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது ஐயினுடைய கூறுகளை சமன்படுத்துங்க. ஐ கேப் இருக்குது இல்லையா, அதனுடைய கூறுகளை சமப்படுத்தி பாருங்க. எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? எம்ஏஎக்ஸ். அதே மாதிரி எஃப் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? எம்ஏஒய். எஃப் இசட் ஈக்குவல் டு என்ன வரும்? எம்ஏஇசட். அப்போ இது 3 சமன்பாடுகளும் என்ன சமன்பாடுகள்? வெக்டர் போட்டிருக்கிறோமா? இல்லை. அப்போ இது என்ன சமன்பாடுகள் தான்? ஸ்கேலர் சமன்பாடுகள் தான். அப்போ அடிப்படையில் இந்த 3 சமன்பாடுகளுடைய தொகுப்பு தான் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார் அப்படிங்கிற வெக்டர் சமன்பாடு. சரியா? சரி, இரண்டாவது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பொருள் அடையக்கூடிய முடுக்கம் அந்த நேரத்தில் அப்பொருளின் மீது செயல்படக்கூடிய விசையினை மட்டுமே சார்ந்தது. இந்த முடுக்கம், அதாவது எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டாருங்கிறதா நமக்கு ஃபார்முலா. சரியா? அப்போ அந்த பொருளுடைய முடுக்கம் எதை சார்ந்து இருக்கும்னாக்கா அந்தந்த நேரத்தில் செயல்படக்கூடிய விசையை பொறுத்து தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விசை 2 நியூட்டன் அளவுக்கு செயல்படுது, அதுக்கப்புறம் 3 நியூட்டன் மாறிடுது. அதாவது t ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படிங்கும்போது, இது t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது 3 நியூட்டன் வந்துடுச்சு அப்படின்னாக்கா இப்போ நம்முடைய முடுக்கம் எப்படி இருக்கும்? வேறையாக தான் இருக்கும். அது மாதிரி இது முடுக்கமானது எதை பொறுத்தா இருக்கும்? அந்த நேரத்தில் செயல்படக்கூடிய விசையை பொறுத்து தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ இங்கே 1 செகண்ட் செயல்பட்டது, 1 செகண்டில் செயல்பட்ட விசை 2 நியூட்டன் அப்படின்னா இதை பொறுத்து இந்த விசை இருக்காது. சரியா? அடுத்து 3வது பாருங்க. பொதுவாக இயக்கம் எப்படி இருக்கும்னாக்கா விசையினுடைய திசையிலிருந்து மாறுபட்டு இருக்கும். விசை செயல்படக்கூடிய திசை வேற ஒரு திசையிலோ, அந்த பொருள் இயங்கக்கூடிய திசை வேறு திசையில இருக்கும். சரியா? சரி, இப்போ பார்க்க 4 நேர்வுகள் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக உங்களுக்கு 4 நேர்வுகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 நேர்வுகளில் முதல் நேர்வு பாருங்க. ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் ஆனது புவியை நோக்கி கீழே விழுகுது இல்லையா? இப்போது பூமியினுடைய புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கித்தானே இருக்கும். இது புவியீர்ப்பு விசையினுடைய திசை. இந்த பொருள் இயங்கக்கூடிய திசை என்ன திசை தான்? கீழ் நோக்கிய திசை தான். அப்போ இந்த ரெண்டுமே, இது விசை, இது பொருள் இயங்கக்கூடிய திசை வேகம் இல்லையா, விங்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே எப்படி தான் இருக்குது? ஒரே திசையில் இருக்குதா? அப்போ விசையும் திசையும் எப்படி இருக்கலாம்? ஒரே திசையிலையும் இருக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே பூமி, இது நிலா. பூமி நிலா இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? நிலாவை பூமி ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விசையோட தன்னை நோக்கி இழுக்கும் இல்லையா? அப்போ அதனுடைய விசையினுடைய திசை இந்த திசையில் இருக்குது. அப்போது நிலாவும் இந்த திசையில் தான் இயங்கணும். அப்படி இயங்க அவசியம் இல்லை, இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிலா சுற்றிட்டு வர்றது பாருங்க, இந்த திசையில் சுற்றிட்டு வருது. இது என்ன திசை? நிலா செல்லக்கூடிய திசை. அப்போ இந்த விசையினுடைய திசையும் நிலா செல்லக்கூடிய திசையும் எப்படி இருக்குது? வெவ்வேறாக இருக்குது இல்லையா? அப்போ விசையும் இயக்கம் எப்படி இருக்கலாம்? ஒரே திசையில் இருக்கலாம், வெவ்வேறு திசையில் இருக்கலாம். இங்கே பாருங்க, ஒருத்தர் பாலை தூக்கி மேலே வீசுறாரு. அப்போ வீசும்போது அந்த பொருள் அடையக்கூடிய திசை வேகம் மேல் நோக்கி இருக்குது. ஆனால் அதன் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை எப்படி தான் இருக்கும்? கீழ் நோக்கி தான் இருக்கும். எப்பவுமே புவியீர்ப்பு விசையானது கீழ் நோக்கி தான் இருக்கும். அப்போ விசையினுடைய திசையும்
அது செயல்படக்கூடிய திசை இங்கே எப்படி இருக்குது, எதிரெதிராக இருக்குதா. நான்காவது பாருங்க, சுழி நிகர விசையுடன் பொருளினுடைய இயக்கம். இது என்னது வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போது மேகத்திலிருந்து ஒரு மழைத்துளி ஒன்று அப்படியே ஃபார்ம் ஆகி கீழே வருது. ஏன் கீழே வருது, புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழே வருது இல்லையா. சரி, அப்போது அது மட்டும்தான் இருக்குமா, அந்த மழைத்துளி மேலே புவியீர்ப்பு விசை மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு அப்படி கிடையாது. சுற்றி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணும், அந்த மழை துளிகளை கீழே வரவிடாமல் தடுக்கும். அதுக்கு பேர் தான் என்ன பேருனாக்க காற்றினுடைய பின்னெழுக்கும் விசைன்னு பேர். சரியா, முதல்ல புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கு, பின்னெழுக்கும் விசை குறைவாக இருக்கு. அப்படியே கீழே வர வர எது பாருங்க, இந்த ஏரோபார்க்கே பாருங்க, ப்ளூ கலர் இருக்கிறது கொஞ்சம் பெருசாகவும் ரெட் கலர் இருக்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் போட்டு காமிச்சிருக்காங்க. எனக்கு இதனுடைய எண்மதிப்பு அதிகம், இதனுடைய எண்மதிப்பு எப்படி இருக்கும், குறைவாக இருக்குது. அப்படியே கீழே வரும் பொழுது இதனுடைய மதிப்பு அதிகமாகுது பாருங்க. புவியீர்ப்பு விசையானது மாறாது. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு அப்புறம் காற்றினுடைய பின்னெடுக்கும் விசையும் புவியீர்ப்பு விசையும் என்ன ஆயிடும், சமமாயிரும். அது அந்த இடத்துக்கு பேர் தான் முற்று திசைவேகம்னு பேர். அந்த முற்று திசைவேகத்தோட கீழே வரும் பொழுது அந்த நிகர மேலே இது எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது எப்படி இருக்கும், இதுவும் எஃப் தான், ரெண்டு எப்படி இருக்கும் மைனஸ். சரியா, எதிரெதிராக இருக்கும். அப்போ ரெண்டையும் கூட்டி பாருங்க, ஈக்குவல் டு 0. அப்போ நிகர விசைக்கும் சுழியாயிருது. சரியா, பல்வேறு விசைகள் ஒரு பொருள் மீது செயல்படுது அப்படின்னா அதோட நிகர விசையை எஃப் நெட் வெக்டார்னு எழுதலாம். அந்த எஃப் நெட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க தனித்தனி விசைகளுடைய வெக்டர் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். தட் இஸ் எஃப் நெட் வெக்டர் அப்படிங்கிறது F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் ப்ளஸ் F3 வெக்டர் ப்ளஸ் அப் டு Fn வெக்டர் அப்படி எழுதலாம். இப்போ பாருங்கள் டயக்ராமில் F1 வெக்டர் அப்படிங்கிறதும் F2 வெக்டர் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் மீது செயல்படுதுன்னா இதனுடைய நிகர விசைன்னு சொல்லலாம் எஃப் நெட் வெக்டர். அப்போ இந்த பொருள் மீது எத்தனை விசைகள் செயல்பட்டது, 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விசைகள் மட்டும்தான் செயல்பட்டுருக்கு. அப்போ F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் ஈக்குவல் டு F நெட் வெக்டர் அப்படின்னு எழுதலாம். சரியா, அப்போ F நெட் வெக்டருக்கான ஃபார்முலா நியூட்டனுடைய இரண்டாம் விதியிலிருந்து F நெட் வெக்டர் ஈக்குவல் டு MA வெக்டர். ஸோ உதாரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வில்லும் அம்பும் இருக்குது இல்லையா, இந்த வில்லில் செயல்படக்கூடிய விசைகள் பாருங்க F1 வெக்டர் இது, இந்த பக்கம் F2 வெக்டர். ஆனால் அம்பு செல்லக்கூடிய திசை இந்த திசையில் போகுது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த தலைப்பகுதி கூட இந்த இரண்டாவது விசையினுடைய வால் பகுதி கொண்டு ஒட்டிடுறோம். அப்போ ஒட்டும் பொழுது நமக்கு இப்படி வந்துடுது. இது F2. அதே டயக்ராம் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ F1 வெக்டர் கூட்டல் F2 வெக்டர் ஈக்குவல் டு F நெட் வெக்டர். சரியா, இப்படி பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்பட்டு அதனுடைய நிகர விசையினுடைய திசையில் அந்த பொருளானது இயங்க ஆரம்பிக்கும். சரி, இந்த நியூட்டனுடைய ரெண்டாம் விதியை நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்க F ஈக்குவல் டு அல்லது F வெக்டார் ஈக்குவல் டு MA வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திசைவேகம் மாறுபாடு, அதுதான் முடுக்கம். சரியா, இந்த திசைவேகம்ங்கிறது என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சியினுடைய மாறுபாடு. இங்கே ஆறுங்கிறது நிலை வெக்டார், அது இடப்பெயர்ச்சிக்கு சமம். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்ன எழுதலாம் அப்படின்னா d² R டிவைடட் பை dt² எழுதலாம். என்ன ஈக்குவல் டு A வெக்டார் ஈக்குவல் டு. ஸோ இது பேர் என்னக்க d² போட்டிருக்கிறோம் இல்லையா, இது பேர் இரண்டாம் படி வகைக்கெழுன்னு பேர். d/dt போட்டிருந்தோம்னா இது முதல் படி வகைக்கெழு, ஒன்றாம் படி வகைக்கெழுன்னு சொல்லலாம். 2ன்னு போட்டிருக்கிறதுனால இதுக்கு என்ன பேருனாக்க இரண்டாம் படி வகைக்கெழு. F வெக்டார் ஈக்குவல் டு M இன்ட்டு d² R வெக்டார் பை dt² அப்படிங்கிறது என்னது, நியூட்டனுடைய இரண்டாம் விதியினுடைய மற்றொரு வகையான சமன்பாடு. சரியா, F வெக்டார் ஈக்குவல் டு M இன்ட்டு d² R வெக்டார் டிவைடட் பை dt² அப்படிங்கிறது என்னது, நியூட்டனுடைய இரண்டாம் விதியினுடைய வகைக்கெழு சமன்பாடு. சரி, இப்போ ஒரு பொருள் மீது எவ்விதமான விஷயம் செயல்படாத நிலையில் இது என்னாகும் அப்படின்னா, இப்போ எந்த விதமான விஷயம் செயல்படாத நிலையில் மாறா திசைவேகத்துடன் அந்த பொருள் இயங்கும். அப்போது திசைவேகம் மாறலி அப்படின்னா M dv/dt போட்டோம்ல இதுக்கு முன்னாடியே. அப்போது திசைவேகம் மாறலினா அது 0 ஆயிரும். அப்போது டோட்டலாக விசை என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சரியா,
அப்போ விசை செயல்படல அப்படின்னாக்கா அந்த பொருள் எப்படி இருக்கும், மாறாத திசைவேகத்தோடு இயங்கும் அப்படின்னு தெரியும். நியூட்டனுடைய இரண்டாம் விதி வந்து பார்த்தீங்கன்னாக்க காரணம் மற்றும் விளைவு வகையை சார்ந்தது. காரணம் என்ன அர்த்தம், ஒரு பொருள் வந்து உடையுதுன்னா அதுக்கு என்ன காரணம், யாராவது அடிச்சிருக்கணும் இல்லையா, அல்லது உடைச்சிருக்கணும். அப்போ உடைக்கிறதுங்கிறது காரணம், அதனுடைய விளைவு என்ன, உடைஞ்சது இல்லையா. அது மாதிரி இதுவும் என்னுடைய இரண்டாம் விதி எதை சார்ந்தது, காரணம் மற்றும் விளைவு வகையை சார்ந்தது. எப்பொழுதுமே வந்து ஒரு சமன்பாட்டை எழுதும் போது, அதாவது மரபின்படி எழுதும் போது இடதுகை பக்கம் வந்து விளைவையும் வலதுகை பக்கம் வந்து காரணத்தையும் எழுதணும், சரியா. அப்போ சரியான வடிவம் வந்து MA வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார்னு எழுதணும். இது வந்து என்னது, விளைவு. இது என்னது, காரணம், சரியா. சரி, இதையே நம்ம P ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கிறோம், MV இல்லையா. அப்போது இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க dP/dtன்னு போட்டோம்னா இங்கேயும் d/dtன்னு வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு dV/dtன்னு வரும். அப்போ dV/dtனாக்க ஏன் ஆயிரும். அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், dP/dt ஈக்குவல் டு F வெக்டார்னு எழுதலாம், சரியா. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து என்னது, நியூட்டனுடைய விதிகள் பற்றிய ஒரு உரையாடல் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது நியூட்டன் விதிகளுடைய முக்கியத்துவம் அப்படியே ஒரு கேள்வியோட பின்னாடி உங்களுக்கு இருக்கும். அதுதான் இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கேள்வி, சரியா. சரி, நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பை பார்க்கலாம். நன்றி.